ஆந்திரால வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆன ஒரு பொண்ணு அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுற பொண்ணு அண்ட் வீட்ல எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ற கேரக்டர். ஆனா பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனா பின்னால அப்பா பையன் பொண்ணு எல்லாம் ஒன்னாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ற மாதிரி. என் வீட்ல எப்படியோ இங்கேயும் அப்படிதான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோட வீட்ல என் பையன் பொண்ணு நானு செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்தது. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ற விதம், அதே நேரத்துல பசங்க மேல அன்புல அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. எங்க டைரக்டர்? ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்துல சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாயி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்க கூடவே இருந்து அண்ணா தம்பி அண்ணா மேல போட்டி விட்டுட்டே இருப்பாரு. ஸோ எல்லா வீட்டுல இருக்கோம், 2 பையன் இருந்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பா இருந்தது. நடிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும் போதே கண்டிப்பா பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்க கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியா இருந்துச்சு. நடிச்சதுக்கு ஒரு நல்ல படத்துல நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி சோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில், எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படிதான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வில்லன் அங்க படத்துல பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாரு. இங்க பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டைனிங்கா இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்க அப்போ ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்க சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்க கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜ்ல அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபுல் ஷார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஷார்ட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகா நீங்க எடுத்திருக்கீங்க, ஒரு டைரக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்க டைரக்டர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியா பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்டா அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்துல நான் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளவு வருஷம் ஆனாலும் தமிழ் அவ்வளவு ஃப்ளூயண்டா வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்றேன்.